உனக்காக நான் மரித்திருக்கிறேன். என் சரீரத்தையே உனக்கு கொடுத்திருக்கிறேன். என் ரத்தத்தையே உனக்கு கொடுத்திருக்கிறேன். கடைசி மூச்சு வரைக்கும் நான் உனக்காகவே எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறேன். அந்த சிலுவையை நோக்கி பாருங்களேன். அந்த சிலுவையை பாருங்க. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுதான், சிலுவையில் அறையப்பட்டவர் தான். எதற்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டாரோ அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு மூன்றாம் நாள் உயர்த்தெழுந்தார். எதற்கு தெரியுமா? எதற்காக தெரியுமா? அக்கிரமத்திலும் பாவத்திலும் சிக்கி கடந்த நம்மை மீட்கும்படிக்காக, இந்த உலகத்தின் மீட்புக்காக அவர் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவை அவமான சின்னம் தான். ரோமர்களால் அவமானத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சின்னம் தான் அது சிலுவை. இயேசு என்றைக்கு அந்த சிலுவையில் ஏறினாரோ அது புனித சின்னமாய் மாற்றப்பட்டது. அது ரட்சிப்பின் சின்னமாய் மாற்றப்பட்டது. ஆண்டவர் நம்ம சொல்றாரு, உனக்காக இன்னும் காத்து கொண்டிருக்கிறேன்.